அவை ரொம்ப அழகா சொல்லும். இந்த பிள்ளையாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஔவையார் கைலாயத்துக்கு போகணும். கைலாயத்துக்கு போகிறதுக்கு இருக்கும்போது பிள்ளையார் பூஜையும் பண்ணிட்டு போகணும். இந்த பிள்ளையார் பூஜையை அவசர அவசரமா ஔவையார் பண்றாங்க. அப்போ இந்த அவசர அவசரமா பண்றதுனால பிள்ளையார் என்ன சொல்றாரு, பொறுமையாவே செய், நான் கூட்டுன்னு போய் விடுறேன் உன்னை கைலாயத்துக்கு. ஏன்னா கைலாயத்துல பிள்ளையாருக்கு பூஜை பண்றாங்க, மும்மூர்த்திகள் சேர்ந்து, பிரம்மா, விஷ்ணு, சிவம் 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்றாங்க. அந்த பூஜையை இந்த அம்மா பார்க்கணுன்றதுக்காக அவசர அவசரமா பண்றாங்க. அந்த அவசர அவசரமா பண்ணாத, கிரமமா பண்ணு, பொறுமையாவே பண்ணு, நான் இடமே விடுறேன்னு பிள்ளையாரே அங்க சொல்றாரு. அப்போ அதுல முதல்ல வர வாக்கியமே என்ன, அந்த பிள்ளையாரனுடைய இது எப்படி இருக்குதுன்னு வர்ணனை தான் அது. சீதக்கலப்பு, செந்தாமரிப்பு, பாதச்சிலம்பு, பல விசைப்பாட, பொன்னரினும் பூந்து விழாடையும், வண்ண மருங்கில் வளர்ந்த ஒழிப்பும், பேழை வயதும், பெரும்பரை கோரும், வேழமுகமும், விலங்கு சிந்தூரமும், 5 கரமும், அங்குச பாசமும், நெஞ்சு குறிகொண்ட நீலமேனியும், நன்றவாயும், 4 இருபயமும், 3 கண்ணும், 3 சுவடும், 2 செவியும், இலகு புன்முடியும், 2 முப்படி நூல் திகழொலி மார்பும், சொற்பதம் கடந்த துரிப்பதம் நின்ற கற்பக கலிரே.